வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் ஹெல்த்தியான மில்க் ஷேக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். அதாவது 10 பேரிச்சம்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான மில்க் ஷேக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை வச்சு இது எப்படி செய்யணும்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கான் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள். டேட் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு ஒரு 10 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிற விதையை நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெஷ்ஷானது எடுக்கும்போது அதில் சுவை வந்து அதிகமாக இருக்கும். பாருங்கள், பேரிச்சம்பழம் இருக்கிற விதையை நீக்கியாச்சு. மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கப் ஃப்ரெஷ்ஷான பால் எடுத்திருக்கேன் பாருங்கள், காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து பேரிச்சம்பழம் வந்து சீக்கிரம் அடிபடாது. அதனால் முதல்ல கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் மீதம் இருக்கிற பால் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா மிக்சியில் அடிச்சிட்டேன். இப்போ இது நம்ம ஜூஸ் டம்ளருக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ஜூஸ் டம்ளரில் நான் கொஞ்சமாக சாக்லேட் சிரப் சேர்த்திருக்கேன். பேரிச்சம்பழத்தை வச்சு சூப்பரான ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணிட்டு பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான மில்க் ஷேக் இது. பேரிச்சம்பழம் இருந்தால் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.